ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காயத்ரி வாய் பேச முடியாதவங்க. ஸோ அவங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. ஸோ இப்போது நம்ம சிந்து வந்து கோவிலுக்கு போகிறாங்க. போகிற வழியில் இங்கே செலியனை பார்க்குறாங்க. ஸோ செலியன் வந்து இங்கே சிந்துவை பார்த்ததுமே ஓடி வந்து, சிந்து உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு, செலியன் நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்காக கேட்குறாங்க. ஏன்னா கல்யாண மண்டபத்தில் நம்ம செலியன் வந்து காயத்ரி வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடி போனதாக தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம செலியனை பார்த்ததுமே சிந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செலியன் வந்து கல்யாண மண்டபத்தில் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த எசிக்கு தான் அந்த காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னை கல்யாண மண்டபத்திலேருந்து கடத்தி இம்புட்டு நாளாக என்னை அடைச்சி வச்சுருந்தான். என்னை இப்போ கூட பயங்கரமாக அடி வெளுத்து வாங்கினான். அவன் காயத்ரி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இத்தனை நாளாக என்னை கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியன் வந்து சிந்துக்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு சிந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன செல்லியன் இப்படி சொல்கிறீங்க? அப்போது ஒட்டுமொத்த பிளான், அதாவது நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் அந்த எசிக்கு தான். எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். காயத்ரியை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான் இதை பிளான் பண்ணி அவன் உன்னை கடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. சரி செல்லியன், நீங்கள் கவலையே படாதீங்க. வாங்க இந்த விஷயத்தை இப்போவே நம்ம அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம செல்லியன் வந்து ஒரு விஷயம் இங்கே சிந்துக்கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சிந்து, எனக்கு நீங்கள் ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்கள் செல்லியன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க, நானும் காயத்ரியும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணோம். காயத்ரியை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கண் கலங்காமல் மகாராணி மாதிரி பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது நடக்காமே போயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், சிந்து சொல்கிறாங்க, வாங்க செல்லியன், வீட்டில் போயிட்டு இந்த விஷயத்த சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேற்படி என்ன நடக்குதோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்குமே காயத்ரி எசக்கியை தன்னோட புருஷனாக ஏற்றுக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழவும் ஆரம்பிக்கல செல்லியன். வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச காயத்ரி கூட நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழி கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. ஸோ கையோட இங்கே நம்ம செல்லியனை கூட்டிகிட்டு இங்கே சிவா கிட்ட தான் வராங்க. ஸோ சிவா வந்து, என்ன சிந்து செல்லியனோடு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் செல்லியன் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே சிந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சிவாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் பயங்கர கோபம் வருது. ஏன்னா தன்னோட தங்கச்சி காயத்ரி சந்தோஷமாக வாழணும், அவங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழணுன்றது நம்ம ஆறுமுகத்துக்கும் சரி நம்ம சிவாவுக்கும் சரி நிறைய ஆசை. ஸோ தங்கச்சிக்கு ஒன்று அப்படின்னா அவங்க 2 பேருமே ரொம்பவே துடிச்சு போயிடுவாங்க. ஸோ தங்கச்சியோட வாழ்க்கைக்கு எடுத்து அந்த இசைக்கியை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இசைக்கி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இசைக்கியை பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. ஸோ அதே சமயம் போலீஸுக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ போலீஸு எங்கள் எசக்கி, நம்ம சிந்து, செலியன் இவங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து இங்கே அன்னபூர்ணியோட வீட்டுக்கு வராங்க. ஸோ போலீஸை பார்த்ததுமே அன்னபூர்ணி ரொம்பவே பதறி போகிறாங்க. சிவா, என்னையா போலீஸ் எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க, என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்குறாங்க. ஸோ உடனே சிவா இருந்துட்டு, அம்மா பெரியம்மா, இந்த எசக்கியால் காயத்ரியோட வாழ்க்கை இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. காயத்ரி கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி செலியனை கடத்தி காயத்ரி கழுத்தில் இந்த எசக்கி தாலி கட்டியிருக்கான். இவன் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கான். இவனை நம்ம ஒன்றுலன்னு பண்ணணும் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லவும், இதை கேட்டீங்க நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் பயங்கரமாக அழுகுறாங்க. என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டியடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. பயங்கர கோவத்தோட இங்கே காயத்ரி கிட்ட வந்து, எங்கள் பாரு காயத்ரி, இனிமே அந்த பொறுக்கி கட்டின எசைக்கு தாலி கட்டினது உன் கழுத்தில் இருக்கவே கூடாது. அந்த தாலியை கழட்டி அவன் முகத்திலே விட்டறி காயத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம காயத்ரியுமே அழுதுகிட்டே தாலியை கழட்டி இங்கே எசைக்கு முகத்தில் விட்டறிகிறாங்க. ஸோ எசைக்கு என்ன தான் கெட்டவங்களாக இருந்தாலும் மனசளவில் காயத்ரியை உண்மையாக நேசிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ காயத்ரி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது ஆசை. அதே சமயம் நம்ம காயத்ரிக்கு எசைக்கு மேலே துளி கூட விருப்பம் கிடையாது. அதாவது யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள யாருக்கு தான் பிடிக்கும்? அதே மாதிரி தான் நம்ம காயத்ரியுமே. ஸோ அவங்க ஒருத்தவங்கள உயிர்க்குயிராக நேசித்தாங்க. ஸோ அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சாங்க. ஆனால் எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி இங்கே எசைக்கு வந்து நம்ம காயத்ரி கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க. ஸோ இது காயத்ரிக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இப்போது எசக்கியை வந்து இங்கே எல்லாருமே அதாவது
கெட்டவங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் தப்பு செய்கிறவன் தான். அதாவது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மகா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த எசக்கியுமே நிறைய தப்பான விஷயங்கள், துரோகங்கள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம காயத்ரி இங்கே எசக்கி கிட்ட வந்து அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி, பொறுக்கி நாயே, உன்னால் என் வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. நீ மட்டும் அன்னைக்கு என் கழுத்தில் தாலி கட்டாமல் இருந்திருந்த அப்படின்னா எனக்கு பிடிச்ச செலியன் என் கழுத்தில் தாலி கட்டி நானும் அவரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் என் வாழ்க்கை கெடுத்துட்டியடா பாவி. உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்தது என் வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்லிட்டு? காயத்ரி, காயத்ரி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு காயத்ரி. நான் உன்னை உசுராக நேசிக்கிறேன். உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் காயத்ரி. தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோ காயத்ரி அப்படின்னு சொல்லவும், உடனே காயத்ரி, இப்படி பேசுகிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லை? உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா? ஒருத்தவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்க கழுத்தில் தாலி கட்டுறது மிக தப்பு தானே? இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு உன்னால் எப்படி இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லுது? அதாவது கேட்கணும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மட்டுமா துரோகம் பண்ணியிருக்க? இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே நீ துரோகம் செஞ்சுருக்க. நிறைய தப்பான விஷயங்களை செய்கிற. அப்படி நீ இருந்த அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை, எந்த பொண்ணுக்குமே உன்னை பிடிக்கவே பிடிக்காது. பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. ஸோ உடனே போலீஸ் இருந்துட்டு, நாங்கள் இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் எழுதி கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உடனே மகா இருந்துட்டு எங்கள் அன்னபூர்ணியோட காலில் விழுந்து, அக்கா அக்கா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்கக்கா. எசக்கி பாவம்க்கா. எசக்கி காயத்ரி மேலே உசுரையே வச்சுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு காயத்ரியை எசக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைங்கக்கா. அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையே போயிடும்க்கா. உங்கள் காலில் விழுந்து நான் கெஞ்சி கேட்குறேங்க்கா. தயவு செஞ்சு எனக்காக இது எசக்கியை வெளியே விடுங்க சொல்லுங்கக்கா. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டான்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மகா, இந்த விஷயத்தில் நீ எந்த ஒரு வார்த்தையும் பேசவே கூடாது. அதே சமயம் நீ என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு நான் தயாராக கிடையாது. என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினச்சிருக்கான் பாவி. அவனை போய் நான் சும்மா விடுவேனா? பக்கம் போடி அப்படின்னு சொல்லிட்டு மகாவை அப்படியே காலால் எட்டி உதைக்கிறாங்க. ஸோ மகாவுக்கு எல்லார் முன்னாடியும் ரொம்ப அவமானமாக இருக்குது. அதே சமயம் பயங்கரமாக பல்ல கொறிக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அன்னபூரணி, இத்தனை பேர் முன்னாடி என்னவே எட்டி உதைக்கிறியா? நானும் ஒரு நாள் உன்னை காலால் போட்டு மிதின்னு செருப்பை மிதிக்கிற மாதிரி உன்னை மிதிக்காமல் விட மாட்டேன்டி. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட சிக்க விடி. என் தம்பியோட வாழ்க்கையும் என்னையும் நீ நிறைய கொடுமை பண்ணிட்ட. என் தம்பி வாழ்க்கையை கெடுத்துட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன்டி அன்னபூரணி. உன் பிள்ளைங்களோட உன் மருமகன் சொல்லிட்டு உன் பிள்ளையோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு யாரோட வாழ்க்கையுமே சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டேன்டி. நானும் என் தம்பியும் இன்னைக்கு எம்பிட்டு கஷ்டப்படுறோமோ, நான் சிவாவை பிரிஞ்சு எப்படி கஷ்டப்படுறனோ அதை விட 100 மடங்கு இடியாக உன் தலையில் நான் இறக்க வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ அன்னபூரணி இருந்துட்டு போலீஸ்கிட்ட அந்த எசக்கியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அவனை வெளியவே விடாதீங்க. கடைசி வரைக்கும் அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கட்டும். பண்ணுற ஒவ்வொரு தப்பும் ரொம்பவே கேவலமானதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன்லாம் வெளியவே இருக்கக்கூடாது. இவன் உள்ளவே இருந்து அடி வாங்கி மிதி வாங்கி களி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருந்தால் மட்டும்தான் இவனோட வாழ்க்கைக்கு எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது அதாவது எசக்கியுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மகா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே காயத்ரியுமே பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே காயத்ரி கிட்ட வந்து, காயத்ரி நீ அழுகாதம்மா, இங்கே பாரு, நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உனக்கு அம்மா நான் இருக்கேன், அண்ணனுங்க இருக்கானுங்க. இப்படி இத்தனை பேர் உனக்காக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அழிய விட்டுருவோமா? உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நான் செலியை நான் உன் கூட சேர்த்து வைக்கிறேன். உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாண ஏற்பாடு செய்கிறேன் காயத்ரி. நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம காயத்ரி அழுதுகிட்டே இங்கே நம்ம அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே செலியனுமே வந்து இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா காயத்ரிக்கும் செலியனுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள நல்லபடியாக வாழ வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, ஆமாம் ஆறுமுகம், சிவா கேலண்டரில் பாரியா நல்ல நாள் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இவங்க 2 பேரையும் சீக்கிரமாக ஒன்று சேர்த்து வச்சிடணும். இவ்வளோ நாள் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்போது கேலண்டருமே பார்க்குறாங்க. ஸோ ஒரு 10 நாள் வரை தான் இருக்குது. இந்த 10 நாளில் ஒரு 2-3 நாள்
நல்ல நாள் இருக்குது, இந்த நல்ல நாள்லேயே நம்ம கல்யாணத்தை முடிச்சாகணும், அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் ஆடி மாதம் வந்துடுது அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அதாவது யார் சிவா வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது அன்னபூர்ணி இருந்துட்டு சரியா ஒரு நல்ல நாளாக பாரியா, நிச்சயமெல்லாம் ஏற்கனவே பண்ணது தானே, கல்யாணத்தை நம்ம மட்டும் நல்லா பெருசாக ரிசப்ஷன் மாதிரி இல்லைன்னா கிராண்டாக இது மண்டபத்துலேயே செஞ்சிடலாம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காயத்ரி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, பெருசாலாம் எதுக்காகம்மா, சிம்பிளாக கோவிலில் எனக்கு செலியன் தாலி கட்டினாரு அப்படின்னாவே எனக்கு போதும், பெருசாலாம் செய்யணும்னு அவசியம் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு. இல்லை காயத்ரி, நீ ஒரே ஒரு பொண்ணு, உன்னுடைய கல்யாணத்தை நான் எப்படியெல்லாம் நடத்தி காட்டணும்னு நினச்சேன், எப்படியெல்லாம் நடத்தணும்னு நினச்சேன் தெரியுமா, என் ஆசைப்படி உன் கல்யாணம் நடக்கட்டும், நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆசைப்பட்ட பையன் கூடவே ஒன்று சேர்ந்து வாழு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கல்யாணத்தை பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ஜாட மாதிரியா இங்கே நம்ம அன்னபூர்ணி சிந்துக்கிட்டேயுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காயத்ரியும் வந்து அந்த மாறன் கிட்டேருந்து காப்பாற்றிருக்காங்க நம்ம சிந்து. ஸோ அதனால் சின்னதாக நம்ம அன்னபூர்ணி மனசில் சிந்து வந்து இடம் பிடிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ மறுநாள் ஆகுது, இப்போது ஒரே ஒரு நாள் தான் நடுவில் கல்யாணத்துக்கு இருக்குது. ஸோ கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே தடபடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம காயத்ரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தான் ஆசைப்பட்ட பையன் கூட நமக்கு கல்யாணம் நடக்க போகுது, தான் காதலிச்ச பையன் கூடவே கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. செலின்னு இருந்துட்டு காயத்ரியோட கையை பிடிச்சி, இங்கே பாரு காயத்ரி, இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும். இம்புட்டு நாளாக அந்த கடவுள் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, அந்த கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது சோதிக்கிறதுக்காகன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம காயத்ரியுமே ரொம்ப சந்தோஷமாக படுறாங்க. இப்போது காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்க விஷயம் இங்கே மாறனுக்கும் மாறனோட மச்சானுக்கும் தெரிய வருது. ஸோ அவங்க 2 பேருமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. மாறன் இருந்துட்டு, இங்கே பாரு மச்சான், நீ கவலையே படாத, உன் கையை அந்த ஆறுமுகம் வெட்டினான்ல, அவங்க தங்கச்சி, வாய் பேச முடியாத தங்கச்சியும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகுவேன். ஏதாவது குறை ஆகிறேன்னாங்கன்னா உனக்கு கை இல்லை, அவளுக்கு வாய் இல்லை, 2ம் சரியாக போச்சுன்னு நான் சொல்லுவேன். என்ன மச்சான், என் பேச்சு வாக்கில் என்னை அப்படியே கையில்லாதவன்னு சொல்ல வரியா? ஐயோ இல்லை மச்சான், அப்படியெல்லாம் இல்லை, நான் எப்படியாவது உனக்கு காயத்ரி கல்யாணம் பண்ணி வைக்குவேன்னு சொல்ல வந்த மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிறாங்க. உடனே அங்கே அந்த மாறனோட மச்சான் இருந்துட்டு, இங்கே பாருங்க மச்சான், எனக்கு காயத்ரி வேணும், நான் காயத்ரி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், இத்தனை நாளாக ஒரு கை இல்லாமல் நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பேன், அவள் வந்து எனக்கு ஒவ்வொரு வேலையும் அவள் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாறனோட மச்சான் வந்து சொல்கிறாங்க. ஸோ மாறன் இருந்துட்டு, நீங்கள் கவலையே படாதீங்க மச்சான், அந்த காயத்ரியை உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், நீங்கள் நினச்ச மாதிரி காயத்ரி கூட சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிறாங்க. ஸோ இப்போது கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடக்குது. ஸோ முகூர்த்த நேரமும் நெருங்குது. ஒரே ஒரு 1 ஹவர் தான் இருக்குது. இங்கே காயத்ரி நம்ம செலியன் இவங்க 2 பேருமே மணமேடைக்கும் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ நம்ம சிந்து அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் நடக்கிறத பார்க்குறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஒரு பக்கம் மகாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, காயத்ரி நினச்ச மாதிரி செலியன் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க. என்னெல்லாம் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிற டைமில் தான் இங்கே மாறனுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ மாறனுமே, யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நான் யாராக வேணாலும் இருக்கட்டும், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே அந்த காயத்ரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் நடந்துடும், சீக்கிரமாக எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்துங்க, அப்போ தான் உங்கள் மச்சானுக்கு காயத்ரி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்த இங்கே மாறனோட மச்சானும் அப்போ தான் தூக்கமே தெளியுது. மச்சான் எந்திரிங்க, மச்சான் எந்திரிங்க, இன்னும் 1/2 மணி நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுதான், காயத்ரியோட கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாறனோட மச்சான் ஒரு சில அடியாட்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ மாறனோட ஆட்களை பார்த்த அன்னபூர்ணி கதி கலங்கி போகிறாங்க. ஐயோ, முன்னாடி தான் கல்யாண ஏற்பாடு செஞ்சு என்னென்னமோ நடந்துச்சே, இப்போ இந்த மாறனோட ஆட்களும் எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இந்த டைம் செலியனுக்கும்
காயத்ரிக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு அந்த மாறன் கிட்ட போயிட்டு ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. என்னடா என் மச்சானோட ஒரு கையை வெட்டிட்டு அப்படியே தில்லா பேசுறியா? எங்க பார், நீ வெட்டினா மட்டும்தான் வெட்டுமா அருவா? நான் வெட்டினாலும் வெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அருவா, ஆடு வெட்டுற அருவாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுமே இங்கே சிவாவும் ஆறுமுகமும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சிவா இருந்துட்டு என்ன ஆறுமுகம் இம்புட்டு பெரிய அருவாவை எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய அருவாக எடுத்துகிட்டு வந்தால் இவன் என்ன பெரிய ஆளா, கொம்பா இவன்? அப்படியே இவனுக்கு என்ன கொம்பை முளைச்சிருக்கு? இங்கே பாரு சிவா, நீ பயப்படாத, இவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சிவா வந்து சஞ்சய்க்கு தான் கால் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுக்கிறாங்க. ஸோ ஃபோனை தட்டி விட்டு உடச்சி விட்டுறாங்க. உடனே சிவா இருந்துட்டு பாரு ஆறுமுகம், ஃபோனை உடச்சிட்டான் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரவும் உடனே இங்கே மாறனோட அடியாட்கள் எல்லாருமே இங்கே சிவாவையும் ஆறுமுகத்தையும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஸோ அவங்களால அடிக்க முடியல. 1 2 3 பேர்னா அவங்க 2 பேரும் சமாளிச்சிருவாங்க. ஸோ ஒரு 10 பேர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து ஆறுமுகத்தையும் நம்ம சிவாவையும் நல்லா பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. கீழே விழுந்துடுறாங்க. அவங்களால எந்திரிக்கவே முடியல. ஃபுல் எனர்ஜியுமே போயிடுச்சு. ஸோ இங்கே ஐயர் இருந்துட்டு எப்பா இந்த கல்யாணம் நடக்குமா என்னன்னே தெரியலையப்பா அப்படி சொல்லிட்டு காயத்ரி பயங்கரமாக அழுகுறாங்க. செல்லின்னு இருந்துட்டு காயத்ரி நீ அழுகாத காயத்ரி, நான் இப்போவே உன் கழுத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கட்ட வராங்க. உடனே இங்கே இந்த மாறனோட மச்சான் ஒத்த கையை வச்சுக்கிட்டு ஓடி வந்து அந்த தாலியை வந்து பிடுங்கிடுறாங்க. உடனே காயத்ரி இருந்துட்டு டேய் ஒழுங்காக குடுடா, என் கழுத்தில் செல்லியன் தான் தாலி கட்டணும், ஒழுங்காக குடுடா என் தாலியை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு தங்கம், உனக்கு இந்த தாலி தானே வேணும், நான் கட்டுறேன், நான் கட்டினா நீ வாங்கிக்க மாட்டியா என்ன, ஒழுங்காக கொடுத்துட்டா பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம காயத்ரி வந்து சைகையாலே சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு டேய் பிரச்சனை பண்ணாதடா, என் பொண்ணு வாய் பேச முடியாதவடா, அவளோட வாழ்க்கையை ஏன்டா இப்படி கெடுக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகட்டுமே, ப்ளீஸ்டா உங்கள் காலில் கூட விழுந்து நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஆறுமுகம் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அன்னபூர்ணி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால எந்திரிக்க முடியல, எந்திரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் முடியல. இங்கே பைரவியும் சிந்தும் பைரவியும் 2 பேரும் இங்கே மாறன்கிட்டையும் மாறனோட ஆட்கள்கிட்ட மாறன் மச்சான்கிட்ட இவங்க 3 பேர், அதாவது இவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம சிந்துவும் பைரவியும் இங்கே பாருங்கள், ஒழுங்காக இங்கேருந்து போகிறீங்களா இல்லை உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்கவா அப்படி சொல்லிட்டு, ஓ போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவியா நீ, உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கொடி, டேய் பொண்ணை தூக்குங்கடா. உடனே செல்லியன் இருந்துட்டு அடிக்க வராங்க. செல்லியனையுமே பயங்கரமாக அடி பொழக்கிறாங்க. உடனே காயத்ரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா எனக்கு எப்படியாவது காப்பாற்றுங்கம்மா, இவங்க என் கழுத்தில் தாலி கட்டிடுவானுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா இசைக்கு கழுத்தில் தாலி கட்டுனது ஏதோ நீங்கள்லாம் இருக்கீங்கன்றதுனால நான் சைலண்ட் ஆகிட்டேன், எப்படியோ ஒன்று வாழ்க்கையை கழிச்சிடலான்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த மாறனோட மச்சான் என் கழுத்தில் தாலி கட்டினா அப்படின்னா நான் உசுரோடவே இருக்க மாட்டேன், அடுத்த நிமிஷமே செத்து போயிடுவேன் அப்படி சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு ஒரே தவிப்பாக இருக்குது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், டே ஆறுமுகம் வாங்கடா, காயத்ரியை உசுரோட பார்க்க முடியாதுடா, இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு சதி வேலை பண்ணுறதுக்காக தான்டா இங்கே வந்திருக்காங்க, வாடா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவன் எங்கே எந்திரிச்சு வர போகிறான், அவனுக்கு கொடுத்த இடி மாதிரி விழுந்ததே, அப்படி இருக்கிறப்போ அவன் எந்திரிக்கிறதுக்கு 4-5 நாள் ஆகும். சரி ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே பைரவி பக்கத்தில் இருந்த ஒரு கொம்பை எடுத்து எங்கள் மாறனோட தலைமையில பட்டான்னு போடுறாங்க. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. திரும்ப ஒரு 4-5 அடி அப்படியே அடிக்கவும் மாறன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ மாறனோட மச்சான் இருந்துட்டு இங்கே காயத்ரி கழுத்தில் தாலி கட்டணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள போயிட்டு பல்லார்னு ஒரு அறை நம்ம சிந்து அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு மாறனோட ஆட்கள் எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. ஒரு வழியாக சிந்துவும் பைரவியும் சேர்ந்து அவங்கள துரத்தி அடிச்சிடுறாங்க. இப்போ தான் நம்ம காயத்ரிக்கு உசுரே வருது. உடனே சிந்துவையும் பைரவியையும் போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ணி நீங்கள் 2 பேரும் மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கும் என் உசுறு இருந்திருக்குமா என்னன்னு தெரியல, என் வாழ்க்கையையும் என் உசுரையையும் என்னையும் அடிக்கடிக்கு நீங்கள் 2 பேரும் காப்பாற்றிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி அண்ணி அப்படி சொல்லிட்டு செல்லியனுமே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணிக்கு இப்போ தான் உசுரே வருது. உடனே எல்லாருமா ஓடி போயிட்டு இங்கே நம்ம ஆறுமுகத்தையும் சிவாவையும் தூக்குறாங்க. ஸோ உடனே
ஹாஸ்பிட்டலில் அதாவது நம்ம சிவாவோட ஹாஸ்பிட்டலில் இருந்தே ஒரு 2 டாக்டரை வர வைக்கிறாங்க நம்ம அன்னபூரணி. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு ட்ரிப்ஸுமே அங்கேயே ஏறுது. ஸோ அதுக்கப்புறம் தான் 2 பேருமே கொஞ்சம் தெளிவாகுறாங்க. உடனேங்க நம்ம அன்னபூரணி இருந்துட்டு, என்னையா சிவா நீங்கள் 2 பேருமே இப்படி இருந்தீங்க அப்படின்னா எப்படியா நம்ம வீட்டில் உள்ளவங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா நாங்களும் எப்படியாவது அவங்கள அடித்து துரத்தணும் தான் பார்த்தோம். ஆனால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எங்களை அட்டாக் பண்ணதுனால எங்களால் அவங்கள சமாளிக்க முடியல. இங்கே பாரியா சிவா, சிந்துவும் பைரவியும் 2 பேருமா சேர்ந்து அந்த மாறனோட ஆட்களை அடி வெளுத்து வாங்கிட்டாங்கய்யா. அவங்க எல்லாரையுமே ஓட ஓட துரத்து விட்டுட்டாங்க. உடனேங்க நம்ம அன்னபூர்ணி வந்து சிந்துக்கிட்ட, சிந்து, பைரவி நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா இன்றைக்கி காயத்ரியோட நிலமை என்ன ஆயிருக்குமோ. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ அத்தை, என்னத்தை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்காக பேசுகிறீங்க? நம்ம வீட்டு பொண்ணு அத்தை காயத்ரி. அவளுக்கு அவளுக்கு அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அத்தை அப்படி சொல்லிட்டு இப்போ தான் இந்த நிமிஷம் தான் இங்கே நம்ம அன்னபூர்ணி யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. ஏன்னா அதாவது என்னவோ சொல்லுவாங்களே, தலைவலியும் காய்ச்சலும் நமக்கு வந்தால் தான் அது வலி, ஆனால் ஊராருக்கு மற்றவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஒரு வேடிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தான் பெற்ற பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அம்மாவுமே நினைப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்ம அன்னபூர்ணியுமே அதே மாதிரி தானே சிந்து வாழ்க்கையும் நம்ம பைரவி வாழ்க்கையும். ஸோ சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி யோசிக்கிறாங்க. ஆனால் அதை வந்து வெளிப்படையாக யாருக்கிட்டையுமே சொல்லலை. அதை மனசளவில் அப்படியே மனசில் வச்சுருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே நம்ம அன்னபூரணி சிந்துவை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கணும், சிவா கூட ஒன்று சேர்த்து வைக்கணும், அவங்க ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க சீரும் சிறப்பமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, அத்தை நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே செலியனை காயத்ரி கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்க அத்தை. ஆமாம்ல செலியன், நீங்கள் வாங்க செலியன். காயத்ரி போ, அங்கே உட்காருப்போ. ஐயரே தாலியெல்லாம் எடுத்து கொடுங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தாலியை அந்த மாறனோட ஆட்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே பக்கத்தில் கோவில் இருக்குது, அங்கே ஓடி போயிட்டு சிந்து சம்மன் கிட்ட இருந்த தாலியை எடுத்துகிட்டு வந்து இங்கே செலியன் கழுத்தில் அதாவது செலியன் கிட்டே கொடுக்குறாங்க. நம்ம செலியனுமே இப்போ காயத்ரி கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம காயத்ரி நினச்சது நிறைவேறிச்சு. அதே சமயம் நடந்த போராட்டத்தில் ஒரு வழியாக நம்ம சிந்துவும் பைரவியும் சேர்ந்து காயத்ரியோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டாங்க. இவங்க காயத்ரியோட வாழ்க்கையை காப்பாற்றின ஒரே ஒரு காரணத்தினால நம்ம அன்னபூர்ணி மனசில் சிந்துவை இடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் இப்போது நம்ம சிந்துக்கும் சிவாவுக்கும் கோர்ட்டில் இயரிங் இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம அன்னபூர்ணி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டே. ஸோ அன்னபூர்ணி சிவாவை சிந்துவையும் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கோர்ட்லேயுமே 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும். ஒருவேளை அன்னபூர்ணி மனசு மாறி இல்லை சிவா கூட இது சிந்து ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தாங்க அப்படின்னா கோர்ட்டில் அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கணும். அப்படி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்ல. ஒரு வழியாக சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் ஆறுமுகமும் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். ஸோ நம்ம இது பைரவி வந்து ஆறுமுகத்தோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே ஆறுமுகத்துக்கூட ஒன்று சேர்ந்து வாழணும். ஸோ இப்படி எல்லாமே நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே இப்போது கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே என்ன பண்ண என்ன வழக்கமாக கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு பால் பழம் அப்படின்னெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாத்தையுமே இங்கே நம்ம காயத்ரிக்கும் நம்ம செலியனுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பால் பழம் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போது இங்கே மகா அப்படியே வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையே, இந்த காயத்ரியோட கல்யாணத்தை நிப்பாட்ட முடியலையே, இசைக்கு வேற ஜெயிலுக்குள்ளே இருக்கான், பாவம் நம்ம தம்பியோட வாழ்க்கை யாருமே நினச்சி பார்க்காம போயிட்டாங்களே. காயத்ரி, நீ அந்த செடியும் கூட எப்படி சந்தோஷமாக வாழ்ந்துடுறேன்னு நானும் பார்க்குறேன்டி அப்படி சொல்லிட்டு எங்கள் மகா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதே சமயம் செலியனை வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, செலியனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதா ஒரு வீடியோவை அவங்களா எடிட் பண்ணுறாங்க. ஸோ ஏஐ மூலமாக எடிட் பண்ணி
அதை வந்து அன்னபூர்ணி கிட்ட நம்ம காட்டலாம், அதை வச்சு இந்த செலியனை வீட்டை விட்டு துரத்தணும், எஸ்கே எப்படியாவது ஜெயிலிருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து காயத்ரி கூட ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மகா நினைக்கிறது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே மகா வீட்டை